உன் தேவையோட கர்த்தர் பெரியவர். உன் வியாதியோட கர்த்தர் பெரியவர். உனக்கு இருக்கிற அந்த வலியை விட கர்த்தர் பெரியவர். ஏன் பயப்படுறீங்க? என்ன பயம்? இப்போ பேசுகிறேன்னா, ஊழியம் செய்கிறேன்னா, 41 வருஷம் இயேசு எனக்கு தெரியும். எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி இயேசுநாதருக்கு என்ன தெரியும், ஆனால் எனக்கு இயேசுநாதரை தெரியாது. 1985 அவரை தெரிந்த நாள் முதல் கொண்டு அவருடைய நாமத்தை நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், பிரஸ்தாபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். திருக்கல்ல அவரை பற்றி நான் பேசுகிறேன். ஆனால் எனக்கு பாடுகள் இல்லையா? இருக்குது. வலி இல்லையா? இருக்குது. வேதனை இல்லையா? இருக்குது. ஆனால் அவன் சாத்தான் வைக்கிற ஒவ்வொரு மைனஸையும் நான் ப்ளஸ்ஸாக மாற்றுறேன். ஏன்? சாத்தானை ஜெயித்தவர் என் தேவன், உலகத்தை ஜெயித்தவர் என் தேவன், உபத்திரவங்களை கடந்து வந்தவர் என் தேவன், சிலுவையிலே பாடுகள் பட்டு அடிபட்டு நொறுங்கி மரித்து உயிர் தெழுந்து ஜெயித்தவர் என் தேவன். நான் அவருக்கு ஊழியம் செய்கிறேன். அப்படி பிள்ளையாக இருக்கிறேன், அப்படி ஸ்தானாதிபதியாக இருக்கிறேன். அவர் எனக்காக யாவையும் செய்வார். அவர் என்னை பார்க்கிறார், என்னோடு இருக்கிறார். கவலைப்பட வேணாம். கர்த்தர் உங்களோடும் இருக்கிறார். உங்கள் தேவை அவருக்கு தெரியும், உங்கள் போராட்டம் உங்களுக்கு தெரியும், உங்கள் கஷ்டம் அவருக்கு தெரியும். கவலைப்பட வேணாம். அவரை நோக்கி பாருங்கள், விடுதலை பெறுவீங்க. அவரை நோக்கி பாருங்கள். மனுஷனெல்லாம் இப்போ பார்க்க வேண்டாம். மனுஷன்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரை பாருங்கள். ஜெபம் பண்ணுங்கள். நல்லா புதுசாக இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிட்டு இப்போ பண்ணுவோம். புதுசாக பண்ணுங்கள். அன்பின் நேசரே, இந்த வீடியோ பார்க்குற பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறேன் சாமி. பாடுகள் ஒவ்வொருத்தரவங்களை என்ன செய்யும்? பரமநேசு கூட இருக்கும் பொழுது இதுவும் இந்த வீடியோவில் இந்த என்னோடு கூட இணைந்து பார்க்குற அந்த பிள்ளைகளுக்கான செபிக்கிறேன். உங்களுடைய ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன். கர்த்தர் அவங்களுக்கு கிருபை கொடுங்க, விடுதலை கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க. எல்லாத்துக்கும் மேலே அவங்க உள்ளத்தில் ஒரு நல்ல சமாதானத்தை கொடுங்க சாமி. ஆண்டவரே, நல்லவர் ஐயா. உங்கள் நம்பி இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன பார்க்குற? நித்திய ஜீவனை கொடுத்துருக்குறீங்க. பூமியிலையும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக எங்களை வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய கிருபை தயவுக்காய் நன்றி செலுத்தும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். உங்கள் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் இப்பொழுது நிறைவாக்குவார். அவர் மேலே உறுதியான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் குறைவெல்லாம் இப்போ நிறைவாக்குவார். உங்கள் வியாதியெல்லாம் மாற்றிய தீர்வார். உங்கள் நெருக்கடி போராட்டங்கள் இன்றைய கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் முறியடிப்பார். சத்துருவின் கிரியைகளை அழித்து போடுவார். தேவன் ராஜரீகம் பண்ணுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. காலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.